Hello my lovely students, நாம இன்னைக்கு exercise 4.1ல second sum பார்க்க போறோம். Represent the following situations in the form of a quadratic equation. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினாக்கா the area of a rectangle plot equals to 528 meter square. So area of a rectangle என்ன formula? Area of a rectangle equals to length into breadth. Okay, length into breadth உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க 528 meter square. இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படினாக்கா the length of the plot in meters is 1 more than twice its breadth. Okay, length of the plot வந்து என்னது அப்படினாக்கா is 1 more than twice its breadth. நம்ம first இப்போ twice its breadth எழுதிக்கலாம். Okay, twice its breadth நாக்கா 2b. Okay, plus இங்க வந்து 1 more கொடுத்திருக்காங்க. So plus 1, okay, which is equal to 528 meter square. So இப்போ நம்ம வந்து breadth வந்து நம்ம வந்து x அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு லென்த் என்ன ஆகும் லென்த் L is equal to 2x plus 1 அப்படி ஆகும் இல்லையா இப்போ சும்மா இந்த ஃபார்முலால நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஏரியா ஆஃப் a rectangle equals to 2x plus 1 breadth என்னது x, okay, which will be equals to 528. நம்ம உள்ள இன்டு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா 2x square plus x equals to 528. இப்போ இந்த இதை உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிடும் 2x square plus x minus 528 equal to 0. ஸோ அவ்வளோதான் நமக்கோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். 4.1லே செகண்ட் சம்லே செகண்ட் டிவிஷன் இப்போ பார்க்க போகிறோம். The product of two consecutive positive integers is 306. Okay, we need to find the integers. நாம வந்து இங்க என்ன பண்ணணும், integers ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கான்சிக்யூட்டிவ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னாக்கா இப்போ 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதோட கான்சிக்யூட்டிவ் நம்பர் வந்து என்னது 2. ஓகே, 3யோட கான்சிக்யூட்டிவ் நம்பர் என்னது 4. ஓகே, பக்கத்துல இருக்க நம்பர் அதுதான் வந்து கான்சிக்யூட்டிவ் நம்பர். ஓகே, லெட் ஒன் நம்பர் பி எக்ஸ். நம்ம வந்து இப்போ இதுல லெட் ஒன் நம்பர் பி எக்ஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்கா இப்போ 1 பிளஸ், ஸோ எப்பவுமே வந்து என்னவா இருக்கு இதோட பிளஸ் 1 பண்ணாதே நமக்கு வந்து இந்த கான்சிக்யூட்டிவ் நம்பர் கிடைக்குது. ஸோ அப்போ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா இந்த கான்சிக்யூட்டிவ் நம்பர் வில் பி எக்ஸ் பிளஸ் 1. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து இப்போ அக்கார்டிங் டு த கொஷின் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இப்போ த ப்ராடக்ட் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இஸ் 306. ஸோ எக்ஸ் அதோட எக்ஸ் பிளஸ் 1 ப்ராடக்ட்னா இங்கே மல்டிப்ளிகேஷன். ஓகே, மல்டிப்ளிகேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு 306. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணோம் அப்படின்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 306. இப்போ நம்ம இதை உள்ள எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 306 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் ஆன்சர். Rohan's mother is 26 years older than him. The product of their ages in years is 3 years from now will be 360. We would like to find Rohan's present age. இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா ரோஹன் மதர் வந்து 26 years older. அவங்க வந்து 26 years older இருக்காங்க ரோஹனை விட. அவங்க product of age in 3 years. Okay, 3 years from now. Okay, 3 years from now na 26ல இருந்து 3 years. Okay, will be 360. We would like to find the Rohan's present age. இப்போ நம்ம வந்து Rohan's age வந்து let Rohan's age வந்து நம்ம வந்து x years எடுத்துக்கலாம். ஓகே, ரோஹன்ஸ் ஏஜ் நீங்க x years எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா மதரோட ஏஜ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா இந்த x plus 26. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் 26 years அவங்க அம்மா வந்து ஓல்டர் தேன் ரோஹன். ஓகே, ஸோ x plus 26 years. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா 3 years from now. 3 years from now உங்களுக்கு என்ன வருது அப்படின்னாக்கா r equal to x plus 3. ஓகே, இங்க x இவங்களோட ஏஜும் வந்து x plus 3 ஆகும். இவங்க மதரோட ஏஜும் என்ன ஆகும்னாக்கா x plus 26 plus 3. ஓகே, மதரோட ஏஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா x plus 26 plus 3. ஸோ which will be equals to x plus 29. ஸோ அவங்களோட ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க 316 சொல்லிட்டு. ஸோ இதோட ஈஸி. ஸோ வந்து x plus 3 into x plus 29. ஓகே, அதோட ப்ராடக்ட் வந்து ஈக்குவல்ஸ் டு 360. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெண்டு நம்ம இன்ட்டு பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர்
plus 29x 3x and 3 into 29 plus 3x plus 3 into 29 உங்களுக்கு வந்துட்டு என்ன வரும் அப்படின்னாக்கா 87. Okay, 87 which will be equals to this 360. ஸோ இப்போ நம்ம இந்த 360 உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா x square plus 29x plus 3x plus 87 minus 360 equal to 0. ஸோ இங்கே உங்களுக்கு இது ரெண்டும் வந்திருக்கா. ஸோ x square plus 32x 29 plus 3x equals to 32x minus 273 equal to 0. அவ்வளோதான் இதோட ஆன்சர். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். இப்போ செகண்ட் சம்மில் ஃபோர்த் சம். A train travels a distance of 480 km at a uniform speed. Okay, uniform speedல 480 km போகுது. If the speed has been 8 km per hour less. Okay, நம்ம ஸ்பீடை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஸ்பீடை வந்து சப்போஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, if the speed has been 8 kilometers less. Okay, speed வந்து 8 kilometers less ஆயிடுது. So x minus 8. இப்போ நம்ம வந்து என்ன சொல்றாங்க, தென் இட் would take 3 hours more to cover the same distance. ஓகே, டைம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், t2. ஓகே, t2 equals to, ஏன்னா ஒரு டைம் தெரியும் ஆல்ரெடி வந்து இப்போ வந்து எக்ஸ் ஸ்பீட்ல போச்சு அப்படின்னாக்கா அது வந்து ஒரு டைம்ல வந்து இந்த ட்ரெயின் போய் ஒரு இடத்த ரீச் ஆகும். அதுவே எக்ஸ் மைனஸ் 8, அதாவது 8 கிலோமீட்டர் பர் ஹார் லெஸ்ஸாக போச்சுன்னா அப்போ வந்து அது ஒரு டைமில் போய் ரீச் ஆகும் இல்லையா. ஸோ ஸ்பீடை வச்சு தான் டைம். ஓகேவா, ஒரு t2 நம்ம வந்து அதனால் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 3 hours, அதாவது t1 அது ஃபர்ஸ்ட் டைம்லேருந்து, அதாவது எக்ஸ் ஸ்பீடில் போகும்போது இருக்கிற டைம் t1, அதோட உங்களுக்கு வந்து ப்ளஸ் 3 hours ஆகும் எக்ஸ் மைனஸ் 8 ஸ்பீடில் போகும்போது. ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து t2 ஈக்குவல்ஸ் டு t1 ப்ளஸ் 3. இப்போ உங்களுக்கு டைமோட ஃபார்முலா என்ன, டைம் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் divided by speed. Okay, which will be equals to, distance வந்து என்னது கொடுத்துட்டாங்க 480 km, 480 divided by speed வந்து என்னது x. ஓகேவா, ஸோ இது வந்து உங்களுக்கு டைம் t1. ஓகேவா, t1 480 divided by இது. அதுவே உங்களுக்கு டைம் t2 வந்து என்ன ஆகும், அதே தான், பட் ஆனால் இதோட டைம் பாருங்க x minus 8. ஓகே, 480 divided by x minus 8. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதில் எடுத்து இது பண்ணோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த கொஷின் நம்ம வந்து t2 ஈக்குவல்ஸ் டு t1 plus 3. t1 plus 3. இப்போ இங்கே வந்து நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாக்கா t2 வந்து என்னது 480 divided by x minus 8 equals to t1 வந்து என்னது 480 divided by x plus 3. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா 480 divided by x minus 8 minus 480 divided by x which is equal to 3. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இது நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னாக்கா, ஸோ இப்போ இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும், 480 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 480 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8 the whole divided by x into x minus 8 which is equal to 3. Okay, so இப்போ நம்ம இதில் எடுத்து இன்ட்டு பண்ணோம் அப்படின்னாக்கா 480x minus 480x ப்ளஸ், ஓகே எங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னாக்கா ப்ளஸ் 3840 ஈக்குவல்ஸ் டு 3 இன்ட்டு இது வந்து இந்த பக்கம் போயிடும் இல்லையா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து என்ன ஆகும், இது பாசிட்டிவ் இது வந்து நெகட்டிவ் ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்கா 3840 ஈக்குவல்ஸ் டு 3x ஸ்கொயர் மைனஸ் 24x. ஓகே, ஸோ இப்போ இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னாக்கா 3x ஸ்கொயர் மைனஸ் 24x minus 3840. ஓகே, which is equal to 0. ஸோ இங்கே வந்து நம்ம 3 வந்து காமனாக எடுக்கலாம், இன்னும் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 3 காமனாக எடுத்தீங்க அப்படின்னாக்கா 3 வந்து இங்கே காமனாக எடுத்து 3x ஸ்கொயர் மைனஸ் 8x மைனஸ் 1280 which is equal to 0. ஸோ இப்போ இங்கே வந்து இது வந்து இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x மைனஸ் 1280 ஈக்குவல்ஸ் டு 3
டிவைட் பை 1 இல்லையா? ஸோ இது பக்கம் கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா 1/3 இன்ட்டு 0. ஸோ இது உங்களுக்கு 0 ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x மைனஸ் 1280 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து உங்களோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, தட்ஸ் ஆல். இது வந்து ஃபஸ்ட் வந்து இப்போ பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து ட்ராவல் ஆகுது. அதோட டிஸ்டன்ஸ் வந்து 480 கிலோமீட்டர் அட் யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஆனால் அதோட ஸ்பீட் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா 8 கிலோமீட்டர் லெஸ் ஆகுது. ஸோ 480 கிலோமீட்டர் யூனிஃபார்ம் ஸ்பீடில் போகும்போது உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும். அந்த T1 டைம் தான் உங்களுக்கு வந்து என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா T1 ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஓகே, கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் வந்து 480. ஓகே, ஸ்பீட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்கா அப்போ ஒரு ஸ்பீடு இருக்கும், அதுதான் வந்து எக்ஸ் ஸ்பீடு. T2 வந்து என்னது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து கம்மியாகும் போது, ஓகே, அது கம்மியாகும் போது எக்ஸ் மைனஸ் 8 ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா அதே 480 எக்ஸ் மைனஸ் 8. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம இப்போ வந்து இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அக்கார்டிங் டு த கொஷின் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா T2 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் டைமை விட உங்களுக்கு வந்து T1 + 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ T2 ஈக்குவல்ஸ் டு T1 + 3. ஸோ T2 இங்கே வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க, இது நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க, +3 பண்ணிங்க அப்படின்னா அப்புறம் எல்சிஎம் இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் வந்து எல்சிஎம்லாம் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிடும். இதான் வந்து ஆன்சர். ஓகே, சும்மா ரிவிஷன் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் இன்னொரு வாட்டி நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்ற வீடியோவை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே.